வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன். இன்னைக்கு வந்து செங்கல்பட்டு செஷன்ஸ் கோர்ட் வந்திருக்கிறோம். என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கடந்த காலமாக நடந்த பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் தெரியும். போன வருஷம் வச்சுங்களேன், 6 மாதமாகவே ஆன்லைன் ஃபைலிங்கு, அப்புறம் மேனுவல் ஃபைலிங்கு சம்மந்தமான பிரச்சனை நடந்து வந்துருக்கு. ஆன்லைனு மேனுவல்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். ஆன்லைன்றது ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது வந்து நம்ம வெப்லேயே பண்ணிக்கிறது, நெட்லேயே பண்ணிக்கிறது ஆன்லைன் ஃபைலிங். மேனுவல் ஃபைலிங்கிறது இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறது தான் வந்து மேனுவல் ஃபைலிங். இந்த மாதிரி ஃபைலிங் பண்ணால் உங்களுக்கு ஒரு காப்பி என்னால் கொடுக்க முடியும். ஆனால் ஆன்லைனில் பார்த்தா கோர்ட்டில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து இது அப்லோட் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் டேட்டஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் போட்டு கட்டு போட்டு நாங்கள் பண்ணி ஆகும். ஸோ அதனால் ஆன்லைன் ஃபைலிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இங்கே என்ன பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, ஆன்லைன் ஃபைலிங்கு சப்போஸ் காலைல 10:30 மணிக்கு ஒருத்தர் வரணும்னு வச்சிங்க, நம்ம ஆள் வரணும். அவர் வரலன்னா உடனடியாக 317 பட்டிஷன் வைக்கணும். ஆனால் அது பட்டிஷன் வைக்கிறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஃபைல் பண்ணால் எப்படி 10:30 வரலன்னா 11 வந்து வாரண்ட் போட்டுருவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல கோரிக்கைகளை வச்சு தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் போராடி இப்போ தற்காலிகமாக ஆன்லைன் ஃபைலிங்கை நிறுத்தி வச்சு மேனுவல் ஃபைலிங் அலோவ் பண்ணியிருக்காங்க. இன்னிலேருந்து இது ஆன்லைன் பண்ணலாம், மேனுவலும் பண்ணலாம். இல்லை மேனுவல் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம வந்து இந்த சட்ட உதவி மையத்தின் மூலமாக நிறைய பேரை வந்து பார்த்துருக்கோம். இந்த கடனால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த வீட்டு கடனை, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, கிரெடிட் கார்டு, இப்போ இதெல்லாம் எடுத்திருக்காங்க இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரிஜினல் சூட் எல்லாம் போட்டு பெட்டிங்கில் இருக்குது. ரொம்ப காலமாக இருக்கிற ஒரிஜினல் சூட்டுக்கு வந்து சில கட்டுகளை ரிட்டர்ன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் சூட் போட்டு நம்ம நிறையா வந்து இங்கே இருக்கிற கலெக்ஷன் ஏஜென்ட்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து மேனுவல் ஃபைலிங் முடிஞ்சு இப்போ ஆன்லைன் ஃபைலிங் தான் சொல்லும் போது எனக்கு நிறைய டிலே ஆயிடுச்சு. எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ மேனுவல் ஃபைலிங் என்ன உடனே நாங்களே நேரடியாக வந்து மேனுவல் ஃபைலிங் பண்ணிடுறோம். அது அக்செப்டபிள் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் ஒரு கொஸ்டினாக இருந்தது, இந்த ஒரிஜினல் சூட் மாதிரி பண்ணுறது, இந்த இன்சால்வன்சி பெட்டிஷன் பண்ணுறது, மதுரை இதர செக் வழக்குகள் இதெல்லாம் ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு பெரிய தொல்லைகள் இருந்தது. மேனுவல் ஃபைலிங்னா டைப்பிங் கொடுத்துடலாம், ஹியூமன் எரரை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆன்லைன் ஃபைலிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த செங்கல்பட்டு ஜூரிஸ்டிகேஷன் ரொம்ப பெருசு. அதாவது பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு வந்து அடுத்தபடியாக செங்கல்பட்டு தான் பெரிய ஜூரிஸ்டிகேஷன். இங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்கி வீடு கட்டுறவங்க, இந்த கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் நம்பி இருக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்டல் சீட்டு, இப்படி ஏகப்பட்ட பணம் புழங்குற இடமாக தான் இந்த செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்குது. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இந்த கோர்ட் வந்து ஒரு பெரிய அளவிலான வழக்குகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டுகள், அது மட்டும் இல்லை நீதிபதிகள், இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இந்த விவசாயம், டிராக்டர் கடன் அப்படின்னு எல்லாம் வந்து குமியுது இந்த இடத்துல. அதனால் ஜூரிஸ்டிகேஷன் சென்னையை விட செங்கல்பட்டு தான் பெருசு. இன்றைக்கி வந்திருக்கிறது காரணமே பழைய அந்த ஓஎஸ் பெட்டிஷன் பல ரிட்டர்ன்கள், அப்புறம் வந்து புதுசாக ஃபைல் பண்ணுறவங்கலாம் ரொம்ப டிலே ஆகி போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்மளை பார்க்குற நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் போயிட்டு ஒரு மாற்றமாக போயிட்டு அன்றைக்கி ஒரு நாள் இருந்து அவங்க குறைகளை கேட்டு, என்னென்ன கிரெடிட் கார்டு, என்னென்ன லோன்களில் பிரச்சனை இருக்குது, யார் வந்து உங்களை அதிகமாக மிரட்டுற, எந்த பேங்க்காரங்க வீட்டு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க, என்ன பண்ணலான்னு ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துக்கிட்டுருக்கோம். காலையிலேருந்து நம்மளை பார்த்த வண்ணமாக இருக்கிறாங்க. அடுத்து செங்கல்பட்டை முடிச்சுட்டு அடுத்து வரப்போகிறது வந்து விழுப்புரமா காஞ்சிபுரமானு தெரியல. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருந்தால் வச்சுங்களேன், யாரையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா கலெக்ஷன் நாளுங்களாம் அட்ராசிட்டி அதிகமாகிட்டு தான் போகுது. அதை தடுக்கிறதுக்காக ஒன்று என்ன பண்ணணும், மாவட்டம் தூரமாக வந்து விசிட் பண்ணி மக்கள் எல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு எந்த பேங்க்கில் அதிக பாதிப்பு இருக்குன்ற போகிற விஷயங்களை தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் எங்கிட்ட சொன்னால் தான் நாங்கள் இங்கே இருக்கிற வழக்கறிஞர்களை வச்சு அவங்களுக்கு என்னென்ன உதவி பண்ண முடியுன்றதுனால பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாவட்டமாக சென்னை மாவட்டமும் இன்றைக்கி வந்து செங்கல்பட்டு மாவட்டமும் நாளைக்கு ஒரு மாவட்டத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்ம பழைய கிளைண்ட், பாரோயர்ஸு, இந்த கடன் வாங்கினவங்க, இவங்களுக்குள்ள பிரச்சனைகளையும், அதே போல் சட்ட தீர்வுகளையும், என்ன பண்ணலாம், ரொம்ப முடியாதவங்களுக்கு, இந்த பணமே கட்ட முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும், இல்லை சார் டைம் வேணும்னு சொல்கிறவங்களுக்கும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறதுக்காக தான் இந்த கோர்ட் கோர்ட்டை விசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா உட்காந்ததுலேருந்து பதிவு போடுறத விட இனி வந்து ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் சென்று அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம ஏற்கனவே வந்து வர சொல்லியிருக்காங்க. அவங்களை எல்லாம் வர வச்சு அவங்களோட குறைகளை தீர்த்து சட்ட வழிகள் எதுவுமே முடியாதவங்க, வசதியாக இல்லாதவங்களுக்கு இலவச சட்ட உதவி மையம் ஏற்பாடு பண்ண அரசாங்க வழக்கறிஞர்களை வச்சு அவங்களோட வழக்குகளை தீர்த்து கடன்லேருந்து விடுபடுறதுக்கான சொல்யூஷனை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பேசுகிறோம். இனிமேல் கோர்ட்டு ப்ரொசீஜரை பார்க்க போகிறோம். நன்றி. ஆமாம், நீங்கள் நன்றி சொல்லிவிடுங்க. நீங்கள் நன்றி சொல்லிவிடுங்க. இவங்க ரொம்ப முக்கியமான நீங்கள் கொடுக்குற ஒரிஜினல் சூட்டெல்லாம் வந்து டைப்பிங் பண்ணுறது, கரெக்ஷன் பார்க்குறது, அதே போல் வந்து அதை சம்மன்ஸ் அனுப்புறது, ப்ரைவேட் சம்மன் அனுப்புறது, இப்படி இந்த கோர்ட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இவங்க தான் பார்க்குறது. வழக்கறிஞர் என் பேர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இவங்களோட உதவி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவங்க இல்லைன்னா நான் இல்லை, அந்த அளவுக்கு தான் என்னால் பேச முடியும். அதே மாதிரி கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூ பண்ண முடியும். மற்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறது ஃபுல்லாக நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான். ஒவ்வொருத்தருக்கும் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி நிம்மதியாக ஒரு சில பேர் நம்ம கிளைண்ட்ஸுக்கு வந்து இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணமாக சொல்ல போகிறது நம்ம வந்து இவங்க ஸ்டாஃப்ஸ் தான். இவங்க நைட்டு பாகமாக பார்த்து உழைக்கிறாங்க, அதுதான் உண்மை. நேரம் பார்க்குறது கிடையாது. இவங்க வந்து டே நைட்டு வந்து உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் நான் ஒன்றும் பெருசாக கொடுத்துட போகிறதில்ல, இந்த வருமானம் ஒன்றும் பெருசாக எனக்கு வரப்போகிறதும் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மன திருப்தி, எனக்கு ஒரு மன திருப்தி. இதில் விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்த கோர்ட்லேருந்து நாளைக்கு பார்ப்போம். நன்றி.